வணக்கம். மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பு கேட்டு அதிர்ச்சி ஆகாதீங்க. முக்கியமாக உங்களுக்கு தான் இந்த பரிதாப நிலை. ஓட்டு போட்ட எல்லோருக்கும் இந்த அவல நிலை நினச்சி வேதனைப்படுறதா, துக்கப்படுறதா, துயரப்படுறதான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கெல்லாம் மிக ஒரு கொடுமையான நாளும் கூட, கொடுமையான நேரமும் கூட. யோசனை பண்ணி பாருங்கள், நீங்கள் ஏன் ஓட்டு போட்டீங்க, எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். நல்லா கவனமாக இருங்க மக்களே. இனி வருகின்ற தேர்தலில் ஒவ்வொரு நாளும் பொறுமையாக, நிதானமாக இவர்கள் நமக்கு நல்லது செய்வாங்களான்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா சிலருடைய தவறான முடிவுனால் இப்பொழுது அந்தந்த ஓட்டு போட்ட வாக்காளர்கள் தவிக்கக்கூடிய நிலைமை வந்திருக்குது. என்னடா புதிர் மேலே புதிர் போடுறான்னு நினைக்காதீங்க. ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குது. அது குறிப்பாக அதிமுகவிலேருந்து வந்திருக்குது. மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் சுமாராக 26 பேரை கட்சி பதவியிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார். 26 பேர் உள்பட நிறைய பேருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்குது. இதில் சிவி சண்முகம், பின் எஸ்பி வேலுமணி, காமராஜ், ஜக்கையன், இப்படி பல பேருடைய லிஸ்ட்டுங்க இருக்குது. விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர், இப்படி பல பேருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய எம்எல்ஏ பதவி சஸ்பெண்ட் ஆகுமா, அல்லது இவங்க கட்சிக்கு விரோதமாக ஓட்டு போட்டதுனால சட்டசபையில் இவர்களுடைய பதவி பறிக்கப்படுமா, அல்லது மறுதேர்தல் வருமா என்னன்னு தெரியல. கவனமாக இருங்க. இனி அப்படி தேர்தல் வந்தாலும் இது போன்ற ஆட்களை நீங்கள் குதிரை பேரம் பேசுவதற்காக தேர்ந்தெடுக்காதீர்கள். கவனமாக இருங்க. எல்லாம் நன்மைக்கே என்று நினச்சின்னு இருங்க. ஆனால் பாவம், சிவி சண்முகத்தை நம்பி போனவங்க நிறைய பேர் தங்களுடைய கட்சி பதவிகளெல்லாம் இழந்திருக்கிறாங்க. மிக வேதனையான விஷயம். ஒரு கட்சி என்றால் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு கோப்பு இருக்குது, அதை மீறக்கூடாது. ஒரு குடும்பம் என்றாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது, ஒரு கோப்பு இருக்குது. அதையும் மீறி செயல்படும் போது இப்படி உள்ள பிரச்சனைகள் வருகிறது. அந்த பிரச்சனை இனி வரும் காலங்கள் வராதபடியாய் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கும்படியாக, தமிழக மக்கள் மனசு வெறுப்பிக்காத, கஷ்டம் கொடுக்காதபடியாக நீங்கள் செய்து முடிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.